வணக்க மக்களை, சட்டமன்ற மிக முக்கியமான தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறதா? லட்டு மாதிரி கிடைத்த வாய்ப்பை கையில் இருந்த தங்கத்தை மிஸ் பண்ணிட்டாரா பழனிசாமி? எடப்பாடி பழனிசாமியின் அதிர்ச்சி வியூகம் என்ன? வாங்க வீடியோவை முழுமாக்கின்றார். அதாவது தமிழகத்தில் வரக்கூடிய இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது தமிழகத்தில் ஒரு மாத காலம் இருக்கும் நிலையில்தான் அனைத்து கட்சிகளுமே தங்கள் கட்சி பணிகளெல்லாம் தீவிரமாக செயல்பட்டு வருகிறதா. அந்த வகையில் தான் தமிழகத்தில் வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தல் அனைத்து கட்சிகளும் தமிழகத்திற்கு மிக முக்கியமான தேர்தலாக கூட இதை பார்க்கப்படுகிறதா. ஏனென்றால் தமிழகத்திலே இந்த முறை கண்டிப்பாக 4 முனை போட்டி நிலவக்கூடிய சூழல் தான் உருவாகி இருக்கிறது. அதாவது ஆளும் கட்சியான திமுக, ஆண்ட கட்சியான அதிமுக மற்றும் விஜயின் புதிதாக ஆரம்பித்துள்ள தமிழக வெற்றிக் கழகம் மற்றும் சீமானின் நாம் தமிழர் என தமிழகத்தில் கண்டிப்பாக இம்முறை 4 முனை போட்டி நிலவக்கூடிய சூழல் உருவாகி இருக்கிறது. அதாவது இந்த தேர்தல் களம் என்பது இறுதி கட்டத்தை எட்டியுள்ள நிலையில்தான் பொதுவாக பிரதான எதிர்க்கட்சியான அதிமுகவின் பிரச்சாரம் என்பது ஒரு மிகப்பெரிய விவாதத்தை முன்னெடுத்திருக்கிறதா. அது என்னவென்றால், பொதுவாகவே ஆளுங்கட்சிக்கு எதிரான அதிருப்தி அலைகளை அறுவடை செய்ய வேண்டிய எதிர்க்கட்சியானது இந்த முறை ரூட் மாறி பயணிப்பதாக அரசியல் விமர்சனம் எல்லாம் தெரிவித்திருக்கிறார்கள். அதாவது எடப்பாடி பழனிசாமியின் சமீபத்திய மேடை பேச்சுக்களும் அனைத்து மாநிலத்தின் வாழ்வாதார பிரச்சனைகளையும் விடுத்து கோவலவரம் குடும்பத்தை நோக்கியே சுழல்கிறதா. முதல்வர் ஸ்டாலின் அவர்கள், அமைச்சர் உதயநிதி மற்றும் கனிமொழி ஆகியோரெல்லாம் நோக்கி வீசப்படும் இந்த அதிர்வலை என்பது விமர்சனங்கள் கொள்கை ரீதியாக இல்லாமல் தனிநபர் தாக்குதலாக எடப்பாடி முன்னெடுப்பதாகவும் அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறது. அதாவது மறைந்த முன்னாள் முதல்வரான கருணாநிதியும் குறித்த இபிஎஸ் அவர்களுக்கு முன்வைக்கும் விமர்சனங்கள் நடுநிலை வாக்காளர் மத்தியில் ஒரு பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியிருக்கிறதா. அதாவது அரசு என்ன செய்கிறது என்பதை கேட்டுவிட்டு அவர்கள் குடும்பம் என்ன செய்கிறது என்று எடப்பாடி கேட்பது அதிமுகவின் பாரம்பரிய கண்ணியமான பிரச்சார பாணிக்கு நேரெதிராக இருப்பதாக கூறப்படுகிறதா. அதாவது எந்த ஒரு தேர்தலிலும் ஒரு கட்சியின் மேனிஃபெஸ்டோ என்பது தான் மிக முகம். ஆனால் அதிமுகவின் தேர்தல் அறிக்கையில் சொல்லப்பட்ட திட்டங்களை எடப்பாடி பழனிசாமி மேடைகளில் மக்களிடம் கொண்டு சேர்க்க தவறிவிட்டார் என்பதுதான் நிதர்சனமாக. அதிமுக வாக்குறுதி என்னவென்றால், தமிழகத்தில் திமுக செய்த சாதனைகளையும் அவர்கள் செய்த ஊழலை பற்றி தான் கூடுவது என்பது எடப்பாடியின் விமர்சனமாக இருக்குமே தவிர அவரது குடும்பத்தை பற்றி பேசுவது என்பது அது கண்டிப்பாக கண்டனக்குரிய செயலாகவும் பார்க்கப்பட்டு வருகிறதா. இதனைத் தொடர்ந்தான் நீட் தேர்வு, விலைவாசி உயர்வு, மின்கட்டண உயர்வு, போதைப்பொருள் பழக்கம் என மாநிலம் தழுவிய முக்கிய பிரச்சனைகளை முன்னெடுத்து ஆளுங்கட்சியை தின்றடிக்க வேண்டிய இடத்தில்தான் அதிமுக தடுமாறி வருகிறதா. தேர்தலுக்கு ஒரு வலுவான நெகட்டிவை உருவாக்குவதில் அதிமுக கோட்டை விட்டுவிட்டது. திமுகவின் பாசிச எதிர்ப்பும் முழுமையாக இணையாக அதிமுக ஒரு மக்கள் நலம் சார்ந்த முழுக்கத்தை முன்னிறுத்தவில்லையா. எடப்பாடி பழனிசாமி தனிநபர் விமர்சனங்களில் கவனம் செலுத்துவதும் மறைமுகமாக திமுகவுக்கு சாதகமாக அமைந்துவிட்டது என்றுதான் கூறப்படுகிறதா. இந்நிலையில்தான் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக முதலமைச்சர் வேட்பாளர் முதலமைச்சர் அரியணையில் யார் அமரப் போகிறார் என்பதுதான் ஒரு கேள்விக்குறியாக பார்க்கப்பட்டு வருகிறது. மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள